காலை வணக்கம் நான்சி மற்றும் பிரிட்னி. நீங்கள் எப்படி தூங்கினீர்கள்? அப்படி என்றால் நீங்கள் கூண்டுகளில் ஏன் இருக்கிறீர்கள்? மேலும் சுவரில் உள்ள இந்த விசித்திரமான பொத்தான்கள் என்ன? ஓ, மற்றவரும் யார்? மிஸ்டர் கிளவுன், இங்கிருந்து எப்படி வெளியேறுவது என்று பெண்களுக்கு சொல்ல முடியுமா? அவர் பிரிட்னியை ஒரு பொத்தானை அழுத்த சொல்லி இருக்கிறார் போல. சரி, வேற வழி இல்லை, முயற்சி செய்யலாம். வாவ், அது என்ன? நுடல்லா நல்லதாகவே இருக்கிறது. வாவ், நீங்கள் இதுவரை இவ்வளவு பெரிய நுடல்லா வாலிய பார்த்ததுண்டா? வாவ், மிஸ்டர் கிளவுன் கூட தன்னை தடுத்துக் கொள்ள முடியவில்லை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது ஓ மை காட், அவர் என்ன செய்கிறார்? கவனமாக இரு பிரிட்னி. ஓ இல்ல, அவள் முழுவதும் நுடல்லாவால் மூடப்பட்டு விட்டாள். ஆனால் அது உண்மையில் அவ்வளவு மோசமா? சாக்லேட் பார்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். மேலும் அது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. சிரிக்காத நான்சி. நீங்க என்னாக போகிறீர்கள் என்பதை பார்க்கலாம். நீங்கள். நான் இப்போது சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். வணக்கம். சரி, சரி பிரிட்னி, நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லலாம். அதனால் நாங்கள் நான்சியின் அதிர்ஷ்டம் எவ்வளவு என்பதை கண்டுபிடிப்போம். சரி நான்சி, பார்க்கலாம். ஒரு வானவில், அதுக்கு என்ன அர்த்தம் மிஸ்டர் கிளவுன்? ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. வானிலை முன்னறிவிப்பாளர்கள் வானவில் மழையை வாக்குறுதி அளித்தனர் போல. கவனமாக இரு நான்சி. வாவ், நான்சி இப்போது முழுவதும் வண்ணத்தில் மூழ்கி இருக்கிறார். அவள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறார். அது போல் இருக்கிறது. மிஸ்டர் கிளவுன் நிறங்களை விட்டு வைக்க மாட்டார். ஆம், இப்போது நான்சி ஒரு குளத்தில் விழுந்தது போல் இருக்கிறார். ஓ காத்திரு, கவனமாக இரு பிரிட்னி. நீ 2 பொத்தான்களை ஒரே நேரத்தில் அழுத்தியதாக தெரிகிறது. இப்போது என்ன நடக்கும்? நாமே தெரிந்து கொள்வோம். தேன், எவ்வளவு பெரிய பீப்பாய், இனிய சுவையான சிகரெட்டுகள். கவனமாக இரு. வாவ், அருகில் தேனீக்கள் இல்லை என்று நம்புகிறேன். பாருங்கள் எவ்வளவு தேன் பிரிட்னி மீது ஊற்றப்பட்டுள்ளது. இந்த சேன்மழை எப்போது முடியும்? யம் 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 யம். அடுத்தது என்ன? இறகுகளா? ஓ இல்லை, இறகுகள் சுவையானவை அல்ல. அவை ஒட்டிய தோலுக்கு ஒட்டிக்கொள்ளும். ஏழை பிரிட்னி, நீ ஒரு பறக்கும் கோழி. பிரிட்னி, நான் நான்சி இருந்தால் நான் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன். ஏனெனில் அடுத்தது அவள்தான். சரி, நான் பொத்தானை தேர்வு செய்கிறேன். நான்சி, பார்ப்போம். ஆப்ஸ், நான் சொன்னதுதான் இதுதான். மகிழ்ச்சியாக இருக்க இது மிகவும் விரைவாக இருந்தது. இந்த பெரிய பச்சை சளிய பாருங்கள். எப்படி நீள்கிறது. மன்னிக்கவும் நான்சி, ஆனால் நீ சளியில் நீந்த வேண்டி இருக்கும். ஓ, அது எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. ஓ மை காட், சுவாசிக்க மறக்காத நான்சி. அப்படியே. ஆமாம், அதுதான் துரதிர்ஷ்டம். சரி பிரிட்னி, உன் அதிர்ஷ்டத்தை நீயும் முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. அப்படி என்றால் இறகுகளை தவிர இந்த முறை அவளை என்ன காத்திருக்கிறது? காத்திருங்கள், அது கிளிட்டரா? என்ன அழகு, எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. நீல சீக்வின்களின் மழையை யார் ஆர்டர் செய்தார்? கண்டிப்பாக நான் அல்ல. ஓ, ஆரோக்கியமாக இரு பிரிட்னி. ஹே, அந்த கண்ணாடி துகள்கள் உன்னிடம் மோசமாக தெரியவில்லை இல்லையா? வாவ் வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் நீல கண்ணாடி துகள்களை அடிக்கடி அணிய வேண்டும் என்று நினைக்கிறேன். அது எனக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சரி சரி, உன்னை பாராட்டிக்கொள். அது போதும், விளையாட ஆரம்பிக்க நேரம். பொத்தானை அழுத்து நான்சி. சரி, பார்ப்போம். ஓ வாவ், இது ஒரு வெடிக்கும் கிராமர். இது உன் வாயில் மிகச் சிறப்பாக வெடிக்கிறது. சரி நான்சி, உன் வாயை அகலமாக திற. இது இப்போது குளிர்ச்சியாக இருக்கும். அரி என்றால் ஆமாம், நான்சி தன் மீது சுவையான ஏதோ ஒன்று பொழிகிறது என்பதை உணர்ந்துவிட்டாள். எவ்வளவு குளிர். ஓ, பிரிட்னி கூட கொஞ்சம் விரும்புகிறாள் போல. என்ன? ஹே ஹே, அது நியாயமில்லை. பிரிட்னி சலிசாஸ் இவர் சுவையானவர் பொழுது நான்சியின் திட்டங்களில் இல்லை. செவிஷாக வெடிக்குங்கிறாமல் முடிந்து விட்டது போல. அடுத்த சவாலுக்கு செல்ல நேரம். இப்போது உன் முறை பிரிட்னி. யாருக்கு தெரியும், அவளும் ஏதாவது சுவையானதை பெறலாம். ஓப்ஸ், ஆம், பூனைகளுக்கு, ஆனால் மனிதர்களுக்கு அல்ல. எவ்வளவு பூனை உணவு இருக்கிறது பாருங்கள். இது 100 பூனைகளுக்கு போதுமானது, அல்லது ஒரு பிரிட்னிக்கு இல்ல. ஆஃபக், அது அருவருப்பாக இருக்கிறது. மிகவும் தனித்துவமான வாசனை. ஆம், உண்மையில் குறைந்தது பேக்கேஜிங் முடிஞ்சது நல்லது. நான்சி, தூங்காதே. என்ன? விரைவாக பொத்தானை அழுத்து.
உங்கள் எதிர்பார்ப்பு ஒரு முட்டை அருவருப்பு. சரி, மிஸ்டர் கிளவன் ஆச்சரியங்களால் நிறைந்தவர். இந்த பெரிய முட்டை கூடை பாருங்கள். இது எல்லாம் நான்சியின் மீது சிந்த போகிறதா? ஐயோ, vermachteren. Definitely house renew. நீரும் அசௌகரியமய. ஐயோ, எவ்வளவு முட்டைகள்! ஒரு முட்டை நான்சியின் வாயில் நேராக மோதியது போல தெரிகிறது. ஓ, பிரிட்னியின் நண்பரை இவ்வளவு சிரிக்க கூடாது போல இருக்கிறது. ஒரு துல்லியமான தாக்கம். ஓ இல்லை, பிரிட்னி தவறுதலாக பல பொத்தான்களை அழுத்திவிட்டார். இப்போது என்ன நடக்கப் போகிறது? நாமே காண்போம். வாவ், கோலா நல்லதாக இருக்கிறது. கோலாவை யார் விரும்ப மாட்டார்கள்? குறிப்பாக அதுக்கு பெருமளவு இருக்கும்போது. சரி, மிஸ்டர் கிளவன், பிரிட்னிக்கு இந்த குளிர்ச்சியான பானத்தை கொடுக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், பிரிட்னி மீது மிகவும் ஊற்றப்படுகிறது. என்ன ஊற்றப்படுகிறது என்று அவள் உணர்ந்து விட்டாள் போல் இருக்கிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது! இனிப்பு சோடாவால் பிரிட்னி இப்போது முழுவதும் நாற்றமடிக்கிறாள். ஆனால் அது நிச்சயமாக மதிப்புள்ளது. நிறுத்து. அது என்ன மாவு? ஒரு முழு வாளி மாவு. கவனமாக இரு பிரிட்னி, உன் வாயை மூடிக்கொள். இது அப்படி ருசியாக இல்லை. ஓ, தயவு செய்து. ஓ, இந்த மாவு மழையை பாருங்கள். ஓ மை காட்! ஓ, பாவம் பிரிட்னி. ஆமாம், கோக் மழை மிகவும் நன்றாக இருந்தது இல்லையா? சரி, கவலைப்படாதே. அடுத்த முறை உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். நான்சி, இது உன் முறை. ஓப்ஸ், முடி 2 பொத்தான்கள். இந்த முறை எதை எதிர்பார்க்கிறோம்? வாவ், நீங்கள் இதுவரை இவ்வளவு பெரிய கிரீம் பார் பார்த்ததுண்டா? ஒரு வூப்பர்ல எவ்வளவு கிரீம் அடங்கும்? போகலாம். வாவ், எவ்வளவு கிரீம்! ஓ மை காட், நான்சி இன்னும் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று உணரவில்லை. ஹே, இந்த ஜார் ஒருபோதும் காலியாகுமா? நான்சி முழுவதும் கிரீமில் மூடப்பட்டுள்ளார். சரி, அதுவே எல்லாமா? ஓ இல்ல, திருக்கிழவனுக்கு, நம்முடைய ஹீரோவுக்கு இன்னொரு பரிசு உள்ளது. இனிப்பு தூவல்கள். அப்படியே இது விப்ட் கிரீமுடன் நன்றாக பொருந்துகிறது. சுவையாக இருக்கிறது. யம் யம், தூவல்களின் மழை. இதுதான் நான் விரும்பியது. வாவ், மழை முடிந்து விட்டது போல தெரிகிறது. நான்சி தனது இனிப்பை மனதார அனுபவிக்கலாம். ஓ, திருடன் வந்து விட்டார் போல. பிரிட்னி, அது நியாயமில்லை. நான்சிக்கு மிகவும் அதிகமான கிரீம் இருப்பதால் இழப்பை கவனிக்க மாட்டாள். பொத்தானை அழுத்த நேரம் பிரிட்னி. அப்படியா? இங்கே என்ன இருக்கிறது? வாவ், காரமான நூடுல்ஸ். என்ன பெரிய பாக்கெட்! வாவ், பிரிட்னி காரமான உணவை விரும்புவாளா என்று நம்புகிறேன். ஏனெனில் இப்போது அவள் மிகவும் காரமான மற்றும் மிகவும் சுவையான நூடுல்ஸ்களின் மலைக்காக காத்திருக்கிறாள். வாங்க போகலாம். என்ன? வாவ், இது போன்றதை நீங்க பார்த்ததுண்டா? சரி, காதுகளில் நூடுல்ஸ் சாப்பிடுவது என்ன அர்த்தம்? சரி பிரிட்னி, இந்த நூடுல்ஸ் உங்களுக்கு எப்படி ருசிக்குது? அதிகமாக ஆழ்ந்து போகாத. இது எப்படியாவது மிகவும் காரமாக இருக்கும். ஓ, கவனமாக இருங்கள் திருக்குளோன். பிரிட்னி ஒரு தீயை ஆரம்பிக்க இருக்கிறார். நமக்கு அவசரமாக தண்ணீர் தேவை. அதுதான், இது அவளை குளிர்ச்சியாக்க வேண்டும். நீ நன்றாக இருக்கிறாயா பிரிட்னி? அடுத்த முறை காரமான உணவுடன் கவனமாக இரு. நான்சி, உங்களுக்கு பொத்தானை அழுத்த நேரம் வந்துவிட்டது போல் இருக்கிறது. நான்சி என்ன பெறுவார் என்பதை அறிய ஆவலாக இருக்கிறேன். வாவ், இது புதுசாக இருக்கிறது. ஒரு பட்டாசு, மிகவும் பெரியது. வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. மிஸ்டர் கிளவன் ஒரு உண்மையான கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்வது எப்படி என்று தெரியும். அடுத்தது என்ன? ஒரு நிமிடம். அது ஒரு சாவிதானா? ஆஃப்ஸ், நான்சி இந்த சாவியை பயன்படுத்தி கூண்டிலிருந்து வெளியேற முடியாது போலிருக்கிறது. அதுதான், நல்ல வேலை. சரி பிரிட்னி, சாவியில் இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும். மூக்கை தொங்க விடாதே, உனக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் வரும். எனக்கு இங்கு கண் கண்ணாடி கொடு. எனக்கு ஒரு டார்னெட் வேண்டும். நீங்களே ஒரு டார்னெட் செய்வீங்களா? செய்யலாம். பார்க்கிறீர்களா? ஓ சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, இந்த டோனட்டை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். முதலில் இந்த டோனட் மேக்கரில் மாவை ஊற்றுவேன். சரி, எல்லா இடங்களையும் நிரப்பி விடுகிறேன். இதோ சரியானது. இப்போது அதை மூடுவோம் மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம்.
நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும் எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நிறத்துடன் இருக்கும், மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை. இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். நீங்கள் எவ்வளவு நல்லவர்! அது அற்புதம். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமா, ஆனால் உங்களை பற்றி என்ன? ரொம்ப சரி. கருப்பு டோனட்ஸ் ருசியானவதான். பல ஏதோ குறைவா தெரியுது. சரியா, ஒரு சுவையான சாஸ் தான். ஓவி குறிப்பு. இதுக்கு உதவினால் என்ன? வாருங்க. என்ன ஒரு கனவு பயம்! எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது. பாத்திரத்தை இங்கு கொடு. இப்பதான் என்னிட ஸ்ட்ராபெரி சாஸ் ஓக்க ஒரு இடம் உண்டு. இப்ப இதை பயன்படுத்துவேன். டோனட்டுகளை இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும். அதுவே எனக்கு தேவை. அவர்களை உற்சாகப்படுத்த. இது என்ன? அது வெறும் ஸ்ட்ராபெரி சாஸ். நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். அது விசித்ரா செஞ்சு. இப்ப நான் என் டோனட்ஸ்களை சாஸ் மற்றும் ரொம்ப ருசியான ஐசிங்கோட அலங்கரிப்பேன். அலங்கரணம் நல்லாவே இருக்குது. அவை அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது. சில பயங்கரமானவை. எனது அழகான டோனட்கள் தயாராக உள்ளன. அவற்றை வெளியே போட்டு பொடித்த சர்க்கரை தூவுவேன். இது மிகவும் பாரம்பரியமானது, ரொம்ப ருசியான ரெசிபி. ஆம், இதுதான் உங்களுக்கு தேவை. பாருங்கள், மிகவும் நன்றாக இருக்கிறது. பயன் பெறுங்கள். அத்தை, என் டோனட்ஸ் பாருங்க. என்னுடைய சிறந்த ரோசி டோனட்ஸ்கள். மிக அருமையான ஒரு டோனட்ஸ்கள். காட்சி மட்டும். நான் சுற்றி கலைத்து உங்கள் திறக்கவில்லை. இல்லை, சிவாத்து பார்க்க வேண்டுமா? நான் இதை பிடிப்போம். ஆமாம், இந்த கலவையே மிக சுவையாக இருக்கிறது. சரி, ஹசிசம் எதுவும் பண்ணு. எவ்வளவு ருசியாக இருக்கு! இது ஒரு மிக ட்ரில்லான டோன்ட். இது நகைச்சுவையாகவும் இருக்கு. நான் இதை பரிசோதிக்கிறேன். இது ரொம்ப சுவையா இருக்கு. அது அழகா இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். உனக்கு தேவையானது இவ. எவ்வளவு சுலபம்! என்ன? எனக்கு அடுத்தது முயற்சிக்கணும் என்ன நினைக்கிறேன். எனக்கு தெரியல. வாவ், இவை வானவில் டோனட்ஸ். அவை சுவையாக வணக்குகின்றன. சுவையாக. அனைத்து டோனட்டுகளும் நல்லவைகளாக இருக்கின்றன. ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது? நிச்சயம் இந்தவைகளே. நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். இதை எப்படி திறக்கின்றீர்கள்? எனக்கு பாஸ்தா வேண்டும். அது எனக்காக தயாரிக்கவும். அது காரும் நீரை போல. அதனால நான் விரைவாக மிகவும் சுவையான பாஸ்தாவை தயார் செய்யப்படுவேன். அது கிட்டத்தட்ட இதுவே. என்னிடம் என்ன இருக்கிறது? நிச்சயமாக சூடாக இருக்கலாம். எங்கு இப்போது நீ யாரும் நீர் கொதித்து விட்டதா என்று கண்டுபிடிக்க உதவ போகிறாய். அன்றி, இது கொதிக்க வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். அதனால் நீங்க எரிஞ்சிட்டீங்களா? இல்ல, அது மிகவும் சூடாக இருந்தது. அதனால தண்ணீர் சீராக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் பாஸ்தா என்னால் செய்து கொள்ளுகிறேன் என நினைக்கிறேன். நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். சரி, ஆனால் அது கொஞ்சம் மகிழ்ச்சி. அது கூட ஒரு அது நல்லது. சந்தோஷமாக இரு. மாவை பலகையின் மீது வைக்கிறேன். இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன். முட்டைகளை உப்பை சேர்க்க நீங்கள் உறுதியாக இருங்கள். இப்போது இந்த மாவை சற்று பிசைய போகிறேன். இது எளிதாக இல்லை, ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும். என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும். தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்க போகிறேன். நான் நிறங்களை சேர்க்கேன். சரி, என் கையில வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும். மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா. இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன். எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்கும். இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும். இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும். சரி, பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது. நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. என்ன புத்திசாலித்தனம் கொண்ட பெண். என் பாஸ்தா தயார். நீங்கள் சுத்தமாக சில்லி சாஸ் சேர்க்கலாம். ஓ ஓ, எனக்கு எதுவும் தெரியலையே. என் கண் கண்ணாடிகள். ஓ,
இது சில்லி சாஸ் தானா? அல்லது கெட்சப் இல்லை. நாங்கள் இன்னும் சூர்ந்தெடுக்க வேண்டும். பாட்டி, நான் உங்களுக்கு உதவலாமா? இதை திறக்கணும். இது புடிங்க. என் முழு கழுத்துக்கும் சாஸ் தான் அடர்ந்து இருக்கிறது. அம்மா, இது கண்டிப்பா சாஸ் தான். நான் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். சிரிக்காதே. நான் என் பாஸ்டாவை உண்மையான முறையில் இப்படி செய்வது மிகவும் நல்லது. அது ஏற்கனவே முடிஞ்சிச்சு. இப்போ தட்டுல வைக்கலாம். ஏதோ ஒன்ன மிஸ் பண்ணிட்டோம்னு கண் கூட தாலி அல்ல எனக்கு. இப்போ இந்த போஸ்டர் அழகா செய்வோம். கேள்விப்படவில்லை. இது உடலமைப்பை அற்புதமாக மாற்றுவேன். ஐயா சாண்ட். என்ன ஒரு கருநிற சோகமான அழகான பாஸ்டா. இப்போது அதுக்கு இதுவே தேவையானது. இதுல மட்டும் குறைவானது சிவப்பு. கொஞ்சம் கேட்சப் சேர்க்கிறேன். மேலே ஊற்றிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குது நண்பா. ஐஸுட இன்னும் சிறப்பா இருக்கும். என்ன இது? அவள் எப்போதும் போல எனக்கு அவ்வளவு இனிய வண்ணமிகு பாஸ்டா கிடைச்சது. அதை சாப்பிடவே ஆசை. பார்த்து பாரு ஜில். இது ஒரு விசித்திரமான சாதம். அதை சுவைக்க நல்லது. ஆனால் உண்மையில் நான் சுவைக்க விருப்பமில்லை. ருசியாக தெரியவில்லை. இது வெறுக்கத்தக்கது. மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன். பார்த்ததற்கு நன்றி. சுவையாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இதுதான் எனக்கு தேவை. ரொம்ப அழகாக இருக்கின்றது. நான் இதை பிடிக்கிறேன். அதுதான் வெற்றியாளர். நான் அப்பொழுது நீங்கள் தயாரா இருக்க வேண்டும். எனக்கு ஒரு பானம் வேண்டும். ருசியானதும் இனிப்பானதும். நீங்கள் தயாரா? நான் தயாரா இருக்கிறேன். என்ன இருக்கிறது? ஓ, அதை பெற்றுவிட்டேன். நான் தொடங்கலாமா? சரி. எனவே நான் ஆகர்ஷகமாய் ஆனால் புளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன். சரியானது. அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும். எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்கப் போகிறேன். அளவண்ண அற்புதம் இருக்கும். அவற்றை எடுத்தேன். காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவை முடிவிட்டன. சரி, மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன். அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும். இதுவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயாம் தான். நான் அதை அக்ஸிலிருந்து எடுப்பேன். என்ன அழகான முடிவு. ஓ ஆம், அழகான கையுறைகள். ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை. இப்ப நான் M&Mகள் எடுப்பேன். சரி, இந்த சினிமா ஆச்சி நேரத்தின்படி வகைப்படுத்துவேன். இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும். எவ்வளவு சுவையாக உள்ளது. நானும் M&M's பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஸ்ப்ரைட் ஊற்றுவேன். என்ன சுவையான காக்டெயில். கிரீமை சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும். இது மிகவும் குளிராக இருந்தது. சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அன்னிவசரி செம்புகள் அசதரை நம்பிக்கை அளிக்கப்பட்டது. நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டெயில் தயாரிக்கிறேன். முழுவதையும் எடுத்துக்கொள்றேன். நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஓ, விட்டுவிடுங்க. அது அருவருப்பாக இருக்கிறது. நன்றா, என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான காக்டெயில் தயாராக உள்ளது. அழகாகவும் நிறைய வைட்டமின்களும். அதை ஊதுகளால் அலங்கரிக்கவும். அது வலிமையானது. இது மிகவும் குளிராகும். இல்ல, கையில ஒரு கண்ணாடி. நான் ஒரு சரியான கண்ணாடி எடுத்து சர்க்கரை பாங்கு சர்பத்தோட பூசுவேன். என் சேர்வான அடிமேஷ் ஸ்ப்ரைடாக இருக்கும். சேர்க்கணும். அதனை சரியான ஸ்ட்ரா கொண்டு கலக்கணும். மற்றும் உதவுங்கள். நீ எடுக்க பதில் கொடுத்தியே. புதன்கிழமை அதை நீக்குங்க. Hand synchronizing. Cushiony hand. Creamer spray. Before ரொம்ப ஒத்து இருக்கு. பாஷாசின்ஸ் ஃப்ளாப்ஸ்க்கு நம்ம சிவப்பு பழநீரை ஊற்றுவேன். அதனால மேலே ஒரு கண் மற்றும் ஒரு சாலா வைப்பேன். அதுவே சுவையா இருக்கும்.
சிறப்பானது. அனைவருக்கும் வேறுபட்ட ருசிகள் உண்டு. எனது ருசியை முயற்சிக்கவும். எவ்வளவு அழகானது. இதை பருகி பார்க்கிறேன். ஆ, மிகவும் நன்றாக உள்ளது. ருசி கூடியது. இதுவா? இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன். நான் இதை பரிசீலிப்பேன். என்ன ருசி? ருசியாக இருக்கிறதே. ஆடம், ஒரு கண்ணாடி. ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். நான் இன்னொன்றை எடுத்துக்கொள்கிறேன். ஹூரே, நான் மீண்டும் வென்றேன். மிகவும் மகிழ்ச்சி. இந்த முறை என்ன? இப்போது எனக்கு ஒரு சாலட் வேண்டும். இது போல கிராக்கர்களுடன். ஆம், கண்டிப்பாக. பிரச்சனை இல்லை. ஹாய் காக்ஷிப். நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்துச் செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன். என்ன அளிக்கிறாய் எனக்கு? நன்றி. ஆனால் இனி இப்படி விளையாடாதே. இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும். அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை. இது ஒரு அழகான சாலட் ஆகும். மற்றும் இது அருமையான இறைச்சி. இது இன்னும் சாலட் செய்ய தகுந்ததாக துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும். இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன். நான் சீசர் சாலட் செய்கிறேன். எனவே எனக்கு சில தக்காளி தேவை. இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை. முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ். மிகவும் அற்புதமானது. நான் இப்போ சாத்தியமாக இருக்கிறேன். நீங்களா? மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன். இந்த வேடிக்கையான பொருள்களை பயன்படுத்திக் கொள்கிறேன். நான் வெள்ளரிக்காய், முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன். ஆமாம், இது மிகவும் அழகாக இருக்கு. நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன். நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் கொள்ளப் போகின்றேன். நீங்கள் பொருத்தமா இருக்கு. அஃப்ரீனை எவ்வளவு அழகாக உள்ளது. அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது. இப்போது நான் ஒரு பூவிழாக்கள் செய்வேன். அற்புதமான சுவையான சலாட் புதிதாக வெளிப்பட்டது. சரி, இது அவற்றையும் இல்லை. ஓ, சிப்பாமழு இருக்கு. நான் உங்களை இப்போது வெட்டுறேன். ஒரு சாலட் வைங்க. நான் வெள்ளரிக்காயை வட்டமா நறுக்குவேன். எனக்கு கத்திகள் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு அருமையான ஆர்வமுள்ள முகத்தை செய்ய போறேன். பரவாயில்ல, அழகா சாலட் மான்ஸ்டர்களை ஒரு தட்டுல வைங்க. எனக்கு எல்லாமே தயாராக இருக்கிறது. எவ்வளவு அளவுக்கு உணவு. ஓ, குச்சிகள். ஒரு சுவாரஸ்யமான சாலட். நேர்மையாக சொல்ல வேண்டுமெனில் இது மிகவும் சுவையாக இல்லை. இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம். இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ? கருப்பு வஸ்து என்ன அப்பா? அது ஒலிவ். அருவருப்பாக இருக்கிறது. எந்த வகை சாலட் இது? ஓ ஆமாம், இதுதான் ஜெயித்தது. ஆஹா, ஜெயித்து விட்டேன். நான் ஒரு சிறந்த சமையலாளர்.